Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஈரான் போர் தொடங்கிய முதல் நாளிலேயே அந்நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி குமேனி கொல்லப்பட்டுள்ளார். அவருடன் அவரது மனைவி, மகன், மருமகள், பேத்தி மற்றும் 40க்கும் மேற்பட்ட முக்கிய ராணுவ தலைவர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீதும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதும் ஈரான் தீவிர தாக்குதல்களை நடத்தி வருகிறது. 10 நாட்களுக்கும் மேலாக போர் நடந்து வரும் நிலையில் ஈரானின் புதிய உச்ச தலைவராக மறைந்த உச்ச தலைவரின் 2வது மகனான முஜ்தபா குமேனி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஈரானில் மத புரட்சி நடப்பதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன் ஈரானில் வடகிழக்கு நகரமான மஷாத்தில் பிறந்த முஜ்தபா உயர்நிலைப்பள்ளி படிப்பை முடித்ததும் 1987இல் அந்நாட்டு இஸ்லாமிய புரட்சிகர ராணுவப் படையில் சேர்ந்தார். ஈரான்-ஈராக் போரில் அபிப் ராணுவ பிரிவில் பணியாற்றிய முஜ்தபா தந்தை உச்ச தலைவரானதும் கோமில் உள்ள நாட்டின் மதிப்புமிக்க மதக்கல்லூரியில் சேர்ந்தார். ஆனாலும் அயதுல்லா என்ற உயரிய பட்டத்தை பெறவில்லை. 2004இல் ஈரானின் அடிப்படைவாத அரசியல்வாதியும் முன்னாள் நாடாளுமன்ற தலைவரும் ஆன கோலம் அலி அத்தாத் அடேலின் மகளான சக்ரா அத்தாத் அடேலை முஜ்தபா திருமணம் செய்து கொண்டார். முன்னதாக 1998இல் தனது மனைவி சக்ராவுடன் லண்டனுக்கு பயணம் செய்தபோது குழந்தையின்மைக்கான சிகிச்சை எடுத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. முதல் நாள் போரில் முஜ்தபாவின் மனைவியும் மகளும் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 2005இல் ஈரானின் அதிபராக மெஹ்மூத் அஹ்மதி நிஜாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் பின்னணியில் இஸ்லாமிய புரட்சிகர ராணுவப் படையுடன் சேர்ந்து முஜ்தபா திட்டமிட்டதாக கூறப்பட்டது. பெரும்பாலும் வெளிச்சத்துக்கு வராமல் தந்தையின் நிழலாகவே இருந்து வந்த முஜ்தபாவை உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு இஸ்லாமிய புரட்சிகர ராணுவப் படையின் அழுத்தமே காரணம் என்றும் கூறப்படுகிறது. வெளிநாட்டு ரியல் எஸ்டேட் நெட்வொர்க்கில் இணைந்து செயல்படும் ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபாவுக்கு லண்டனின் உயரடுக்கு பில்லியனர்ஸ் ரோவில் மட்டும் 1229 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முஜ்தபா பேரில் இல்லாத இந்த சொத்துக்கள் அனைத்தும் ஈரான் தொழிலதிபர் அலி அன்சாரியின் பெயரில் உள்ளன. முஜ்தபா குமேனியுடன் தனக்கு எந்த நிதி அல்லது தனிப்பட்ட உறவும் இல்லை என்று அன்சாரி மறுத்துள்ளார். இந்த பின்னணியில் இதுவரை எந்த அரசு பொறுப்பையும் வகிக்காத முஜ்தபா குமேனி ஈரானின் உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். தனது தந்தையை விட மிக அழுத்தமாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய அடிப்படைவாத பாரம்பரியத்தை வேகமாக முன்னெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நியமனம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் கொண்டுவரும் ஒரு தலைமையைத்தான் ஈரானில் அமெரிக்கா விரும்புகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் ஈரானின் புதிய உச்ச தலைவராக யார் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர் எங்கிருந்தாலும் அவரையும் குறிவைத்துக் கொள்வோம் என்று இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். மன்னராட்சிக்கு எதிரான இஸ்லாமிய புரட்சியில் உருவான ஈரானின் முதல் உச்ச தலைவரான அயதுல்லா ஹசன் ருஹானி வாரிசு பதவிக்கு வருவது இஸ்லாம மதத்துக்கு எதிரானது என்று கூறியிருந்த நிலையில் மறைந்த உச்ச தலைவரின் வாரிசே உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது உள்நாட்டு அரசியலில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் முஜ்தபா குமேனிக்கு எதிராக மக்கள் குரல் கொடுக்க தொடங்கியுள்ளனர். முஜ்தபாவுக்கு மரணம் என்று ஈரான் பெண்கள் கோஷமிடும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன. நாட்டின் இருப்பை உறுதி செய்வதும் அரசியல் மற்றும் பொருளாதார பேரழிவில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதும் நாட்டை வழிநடத்த தானே சரியான நபர் என்பதை ஈரான் மக்களுக்கு நம்ப வைப்பதும் புதிய உச்ச தலைவருக்கு முன் இருக்கும் மிகப்பெரிய சவாலாகும் என்று கூறப்படுகிறது.